ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக கோல்டு வந்துருச்சு. அதனால் அவங்க வந்துட்டு அதிகம் சாப்பிடவே இல்லை. அது அப்படியே அவங்களுக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் பாப்பா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரி, ஏதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களோன்னு தான் நான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். இது வந்துட்டு நானாக ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு 2 உருளைக்கிழங்க வேக போட்டுட்டேன். அப்புறமா ஆனியன், பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஒரு முட்டை எடுத்து அதையும் நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு, கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கிட்டேன். போட்டு அப்புறம் நான் வந்துட்டு பீட்ரூட்டும் கேரட்டையும் அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். 2ஆக பிரித்து ஒன்றில் கேரட் ஜூஸ், இன்னொன்றில் பீட்ரூட் ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா அடுப்பில் வந்துட்டு தவா வச்சு அதில் வந்துட்டு நான் பட்டர் போட்டுக்கிட்டேன். பட்டர் போட்டு ஒன்றையும் வந்துட்டு தோசை தவாவில் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு இதை மட்டும் இது முட்டையில் நல்லா டிப் பண்ணி அதை போட்டு எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்துட்டு 2 டைப்புமே பிடிச்சிருந்தது. 2யுமே பாப்பாவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். நிஜமாவே நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு